நாதற்கு பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கோடி வணக்கங்கள். நல்ல ஜோர அவர் நடுவர் அவர்களே எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க, எவ்வளவு அற்புதமா கையை தட்டுறாங்க பாத்தீங்களா? அடே அப்பா, 3 பேர் வந்தாங்க. சொந்த பந்தம் தான் பெரிய விஷயம், சொந்த பந்தம் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம். பொய்யா வந்து பேசிட்டு போனாங்களே இவங்க எல்லாம் பாத்தீங்களா எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா நடுவர் அவர்களே? எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க? வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க யார் தெரியுமா? திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சின்னா அல்வா, திண்டுக்கல்னா புட்டு, சிவகாசினா வேட்டு, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரைனா மல்லி, சத்துவாச்சாரி ரசிக பெருமக்கள் தான் எப்பவுமே கில்லி நடுவர் அவர்களே. நான் மைக்கு இறக்காதீங்க, இழுக்குது மைக்கு. ஏன்னா எப்பவுமே சொந்த பந்தம் சதி பண்ணோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நான் தெரியாம தான் கேட்கிற நடுவர்களே, இவங்க 3 பேரும் ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரியல. அருமையான நடுவர், அருமையான சான்றோர் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி நடுவர்களே, இந்த 3 பேரும் பேசிட்டு போறப்ப ஐயா அவர்களுக்கு சொல்றேன், 3 பேருக்கு ஒரு தேங்காய் முடி மட்டும் கொடுத்து அனுப்புங்க ஐயா. ஆனா அவங்க வந்து சொன்னாங்களே ஜிபேல போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன் நடுவர்களே, நான் சத்துவாச்சாரியில இந்த இடத்துல பேசுறதுக்கு 10 பைசா எனக்கு வேணாம் நடுவர்களே, 10 பைசா வேணாம். ஆனா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு அரை கிரவுண்ட் எழுதி வைங்க, அது போதும் எனக்கு. நீ யார கிரவுண்ட் கேட்டா நான் என்ன கேட்கறது? என்ன விவரம் தெரியாம வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நான் கேட்கிறேன், உடைந்து போன வீடுகள் இருந்துச்சு ஒரு காலத்துல, உடையாத உணவுகளோட நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உடையாத வீடுகள் இருக்கு, உடைந்து போன உறவுகளோட இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா உங்க சொந்த பந்தம் என்ன பண்ணுதுன்றதான் என்னுடைய கேள்வி நடுவர்களே. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா குவா குவான்னு பிறக்குது, ரூவா ரூவா தாங்க ஐயா பிறக்குது. உண்மையா இல்லைங்களாங்க? ஒரு ஆட்டோக்கார பின்னாடி எழுதி போட்டிருக்காங்க, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த 3 பேருக்கு தெரியல. இன்னைக்கு புதுசா ஒரு ஆட்டோக்கார ஒருத்தர் எழுதி போட்டிருக்கான், சுடுகாட்டுல இருக்கிற பேய கூட நம்பு, சொந்தக்காரர்களை நம்பாதன்னு எழுதி போட்டிருக்காங்க நடுவர் அவர்களே. அப்ப இவங்க எவ்வளவு பிரச்சனை கோயிலா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அடே எங்க அப்பா அம்மா சுப்புலட்சுமி, என்ன லட்சுமி மணி, முத்துலட்சுமி. ஆமா, முத்துலட்சுமி சாதாரணமானம் கிடையாதுங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போன பொங்கலுக்கு நாங்க போயிருந்தோம் நடுவர் அவர்களை, பட்டிமன்றம் பேசிட்டு மறுநாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, பொங்கலுக்கு மறுநாள் அங்க இருக்கிற முத்தானம்மன் கோயில்ல மண் சோறு சாப்பிட்டாங்க நடுவர்களே. நல்லா கையை தட்டுங்க. நானும் அப்படியே கதைகளையும் பார்த்தேன். இப்போ இப்பேற்பட்ட உலகத்துல இப்பேற்பட்ட புருஷன் கொண்டாட்டீங்களாப்பா, பொம்பளை பிள்ளை புருஷனுக்காக மண்சோறு சாப்பிடுதேன்னு கேட்டார். உடனே அவர் பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே இது மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இது பாருங்க உங்களுக்காக மண்சோறு சாப்பிடுது அப்படின்னு. உடனே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, சும்மா நிறுத்துமா, இது ஒரு நாள் தான் மண்சோறு சாப்பிடுது, நான் வருஷம் முழுக்க மண்சோறு சாப்பிட்டு இருக்கேன். அப்பேற்பட்டவங்க. நான் கேட்கிறேன், சொந்த பந்தம் தான் அப்படியே கொஞ்சம் கொலாவுதுன்னு கேட்கிறாங்களே, இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதே பொட்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு பொட்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கள கையை தூக்குங்க. பாவி மக்கா இல்லம்மா, அவர் ஏன் கையை தூக்குறாருன்னா பக்கத்துல பொட்டாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏன் தூக்குறாங்கன்னா, இதுதான் 7வது ஜென்மம்னு முடிவு பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல. ஆமா, ஆனா எங்க தாய் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு புருஷனான வந்து சொல்ற அக்காங்கள கையை தூக்குங்க, தூக்க மாட்டாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு இழிச்சவன் நம்மளுக்கு வேற எந்த ஜென்மத்துல கிடையாது. உண்மையா இல்லையா நடுவர்களே? ஆனா பெண்கள் ஏன் தெரியுமா மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க? இங்க பாருங்க, ரோஸ் கலர்ல புடவை, ரோஸ் கலர் வளையல், ரோஸ் கலர்ல கப்பல், எல்லாம் மேட்ச் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமா? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமே இருக்காங்க நடுவர்களே. அதனால என்ன என்டி ராமாராமா நாங்க பெயிண்ட் அடிக்கணும் வந்து என்ன நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஆட்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரம் பேச யாண்டி தாங்க போனை வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படின்னாங்க. ஒரு 2.5 வருஷம் ஆகட்டும், பேசியே என் உசுறு எடுக்கிறிய வாய மூடு சொல்றாங்களா இல்லையாக்கா? 2 வருஷம் தான் ரொம்ப, 2 நாள்ல சொல்றோம். சொந்த மட்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. ஆனா எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? யாரு மாதிரி மாப்பிள்ளை வரணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? வானத்தை போடல வர சின்ராசு மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வரதெல்லாம் பாக்கியலட்சுமி வர கோபி மாதிரி வருது. உண்மையா இல்லையா நடுவர்களே? ஆனா எல்லா ஆண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும் அப்படின்னா, இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தனமான
நம்மள வர வெண்பா மாதிரி வந்து அமைஞ்சு தொலையுதுன்னு சொன்னா உங்க சொந்த பந்தெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தான் என்னுடைய கேள்வி. நடுவர்களே யோசித்து பாருங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அப்படிதானே அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப புருஷன் அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமா? நான் கேட்கிற நடுவர்களே, மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு அந்த அம்மா பெண் குலத்தை தாய் குலத்தை வந்து பேசுறாங்களே, அப்ப ஆட்களா பிறக்கிறதுக்கு என்ன அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்திருக்கணும் நான் கேட்கிறேன். ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நடுவர்களே, பணம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணு பண்ண முடியாது. அந்த அம்மா வந்து சொல்றாங்க, ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அம்மா தான் வந்து தேக்குது. நீ எந்த ஊர்ல இருந்து வரந்தா எனக்கு தெரியலமா. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா ஆண்ட்ராய்டு செல்லு இருந்தாதாங்க அமைதியா இருக்குது. அம்மா என்ன எங்க அமைதியா இருக்குது? யோசிச்சு பாருங்க நடுவர்களே. இன்னைக்கு ஒண்ணே பிரச்சனை இல்லைங்க. நான் திருத்தணியில இருந்து வரேன். திருத்தணிக்கு பக்கத்துல யாரு? திருப்பதி வெங்கடேச பெருமாள் இருக்காரா இல்லைங்களா? ஒரு நாள் நாங்க எல்லாரும் வெங்கடேச பெருமாளை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அங்க போறப்ப எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நின்று இருந்தாரு. அதுல முன்னாடி இருந்தவர் சொன்னாரு, சாமி நான் 500 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே அவரு சொன்னாரு, நீ பெருமாளை பார்க்கறதுக்கு 3 நாள் ஆகுண்டா அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சொன்னா, சாமி நான் 5000 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. நீ 5 மணி நேரத்துல பெருமாளை பார்க்கலாம்டா அப்படின்னாரு. அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவரு சொன்னாரு, சாமி நான் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே அவர் பட்டாச்சியார் சொன்னாரு, நீ இங்கே இரு, பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. நடுவர் அவர்களே, பணம் எவ்வளவு பெரிய விஷயம் செய்து தெரியுங்களாங்க? என்ன வந்து தெரியாம வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களாம், அப்படியே பணிவிடையா செய்யறாங்களாம். இவங்க எந்த சினிமாவை பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு காலகட்டத்துல எல்லாம் புருஷனை எப்படி கூப்பிட்டாங்க? சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிராணநாதான்னு கூப்பிட்டாங்க. இல்ல, இதுக்கு அப்புறம் தான் வரும் பிராணநாதா. இல்ல, பிராணநாதாவுக்கு பின்னாடி தான் சுவாமி. ரைட் விடுங்க, நீங்க அந்த காலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ரைட். முதல்ல எப்படி கூப்பிட்டாங்க? பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? அத்தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? மணாலா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? ஏங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஏனுங்க அப்படின்னாங்க. அப்புறம் டேய் கூப்பிடுறாங்களா இல்லைங்களா? என்ன மரியாதை இருக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு மரியாதையே இல்லைங்க. சொந்த பந்தத்துல வந்து சொன்னாங்க, அப்பாவோட உறவு எப்படிப்பட்ட உறவு, அப்படியே உருக்கமா சொன்னமா. உருக்கமா சொன்னேன். எங்க வீட்டு பக்கத்துல 2 பால்ய சிநேகிதர் பேசிட்டாங்க. அதுல ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா உனக்கு 2 சன்னு இருக்காங்கன்னு சொல்றியே, அந்த சன்னு எப்படி உன்னை பாத்துக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவரு சொன்னாரு, ஒரு சன்னு ஆஸ்திரேலியால இருக்கான், ஒரு சன்னு அமெரிக்காவில இருக்கான். இப்ப எந்த சன்னு தெரியுமாடா என்ன காப்பாத்துது? நான் வாங்குற பென்ஷன் தாண்டா என்ன காப்பாத்துதுன்னு சொல்றாருன்னு சொன்னா பணம் முக்கியமா இல்லைங்களா? நடுவர்களே யோசிச்சு பாருங்க. மாமியார் மருமக பிரச்சனையை பத்தி பேசினாங்க. இங்க பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன், யாரெல்லாம் மாமியார பெத்த தாய் மாதிரி நினைக்கிறீங்க? ஒருத்தரும் கிடையாது. நான் மாமியார பார்த்து நான் கேட்கிறேன், யாரெல்லாம் மருமகளை பெத்த அம்மா மாதிரி நினைக்கிறீங்க? அதுவும் கிடையாது. நடுவர்களே, எங்க வீடு வந்து பழைய தர்மராஜா கோயில் இருக்க திருத்தணியில பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் இருக்குங்க. அங்க மகாபாரத சொற்பொழிவு கண்டினியூஸா நடக்கும். நடுவர்களே, அந்த மே மாச தீமிதி விழாக்கு அந்த மகாபாரத சொற்பொழிவுக்கு ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அவங்க மாமியார பட்டுப்புடவை கட்டி கையில பிளாஸ்டிக்ல பால் பிஸ்கெட் எல்லாம் பழம் எல்லாம் வாங்கி வச்சுன்னு டெய்லி அந்த மகாபாரத சொற்பொழிவுக்கு கூட்டிட்டு வரும். நடுவர்களே, நான் பார்த்து கேட்டேன், ஏமா இது உங்க அம்மா மாமா இவ்வளவு பொறுப்பா கூட்டிட்டு வரைய அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இது என் அம்மா கிடையாதுங்க, இது என் மாமியாருங்க அப்படின்னு. நான் நினைச்சேன், ஊரெல்லாம் போய் மாமியாரை திட்டுறமே, இப்படிப்பட்ட மருமக மாமியார் பாசம் எப்பேற்பட்ட பாசம் அப்படின்னு நினைச்சு கேட்டப்ப அந்த அம்மா, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா எதுக்காகமா இந்த அம்மாவை இப்படி கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, மகாபாரதத்தை கேட்டேன்னா என் உசிரியே விட்டுருவேன்னு சொல்லிச்சு. இத்தனை நாள் நான் கூட்டிட்டு வர இன்னும் உசிரியே விடல அப்படின்னு. நடுவர்களே, உங்க பாசம் இப்படி இருக்குங்க. வெளியில நடந்ததா தெரியல, அனுபவமா சொன்னா அங்கதான் நடந்திருக்கும் போல தெரியல. பாசம் எங்க இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். நடுவர்களே, நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பணம் இல்லாத வாழ்க்கையை யார் தெரியுமா கத்து கொடுக்குறாங்க? இவங்க சொல்றாங்க, சொந்த பந்தம் தான் கத்து கொடுக்குது வாழ்க்கைன்னா, சொந்த பந்தம் தான் அக்கா தங்கச்சி உறவை கத்து கொடுக்குதுன்னு சொல்றாங்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள் படித்த கல்லூரிகளோ பள்ளியோ கிடையாது நடுவர் அவர்களே. பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறுகளும் தான் உங்களுக்கு வாழ்க்கையில என்னன்னு சொல்லி தருதுன்னு சொன்னா அதுதானே பணத்தை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க. வந்து சொன்னாரு, அப்பாவை போய் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தாங்க. ஒரு அப்பா ஆஸ்பத்திரிக்கு போறாருங்க. போறப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு எல்லா பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி கையில கொடுக்கறப்ப டாக்டர் கேட்கிறாரு, உங்க கூட யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த அப்பாவினுடைய மௌனம் எவ்வளவு பெரிய கொடிய வலி என்பதை இவெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு சொந்த பந்தம் எங்க இருக்குது? ஒரு மேடையில ரெண்டு அம்மா பேசிட்டு இருந்தாங்க. மேடைக்கு கீழே ஒரு அம்மா சொல்லிச்சு, என் புள்ள எப்பேற்பட்டவன் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிச்சு நடுவர் அவர்களே. உன் புள்ள எப்பேற்பட்டவன் இந்த மேடையில தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேடைக்கு ஓரமா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. மேடையில ஒருத்தர் பேசுறாரு, தாய் என்பது சாதாரணம் கிடையாது, தாயை தவிர இந்த உலகத்தில எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அதுல ஒரு அம்மா சொல்லிச்சு, இவ்வளோ அழகா பேசுறானே, இது மாதிரி ஒரு புள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தான்னா நான் ஏண்டி பிச்சை எடுக்க போறேன் சொல்லிச்சுங்க. கூட இருந்த இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாயை மூடுடி, அத பேசுறானே அவன் தான் என் புள்ளன்னு. இன்னைக்கு சூழல் இப்படி இருக்குல்ல நடுவர் அவர்களே. யோசித்து பாருங்க. பணம் இல்லாத வாழ்க்கைல ஒரு வாழ்க்கையே கிடையாது நடுவர் அவர்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. பெருந்தலைவர் காமராசர் ஐயா கிட்ட போய் ஓடி போய் கேட்டாங்க, ஐயா உங்களை பத்தி நான் ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு சொல்றப்ப பெருந்தலைவர் காமராசர் ஐயா சொன்னாங்க, அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும்னு சொல்லி கேட்கிறப்ப பெருந்தலைவர் காமராசர் கிட்ட அவர் சொல்றாங்க, 3 லட்சம் ரூபாய் செலவாகும். கேட்ட உடனே பெருந்தலைவர் காமராசர் ஐயா என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த 3 லட்சம் ரூபாயை ஏண்ட குடுறா, நான் 3000 பள்ளிக்கூடங்களை திறப்பேன் என்று சொன்னார் என்று சொன்னார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் வந்து தப்பான வழிக்கு தான் பயன்படுதுன்னு நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே. நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுளுக்கு அருகிலே செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுளே உன் அருகில் வருவார் என்று சொன்னார். சேவை செய்வதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. உண்மையா இல்லைங்களாங்க? பாடம் கல்யாண சுந்தரனார் சிறந்த மனிதர் என்று அவரை நிர்வகித்து அவருக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அந்த 300 கோடி தப்பு. நம்முடைய ஐநா சபை சிறந்த மனிதர் 30. அதுதான் சொந்த பந்தம் சொல்றாங்களே. அந்த சொந்த பந்தத்தை பத்தி நான் பார்த்து கேட்கிற நடுவர் அவர்களே, நாம சின்ன வயசா இருக்கிறப்ப அப்பாவுக்கு தெரியாம அம்மா நமக்கு காசு தருவாங்க. உண்மையா இல்லைங்களாங்க? ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது என்ன சொந்த பந்தம்ன்றதான் நான் கேட்கிற கேள்வி நடுவர் அவர்களே. இந்த கஷ்டத்திலையும் கொடுத்து உதவலாம் பத்தியா? அதான் அப்படிதான் பார்க்கணுமா தவிர பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. பணம் எவ்வளவு முக்கியம்ன்றது யாருக்கு தெரியுமா? தெரியும். பணம் தேவைன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அவனு தாங்க. 60 பவுன் போட்டா 20 வயசு மாப்பிள்ள, 20 பவுன் போட்டா 60 வயசு மாப்பிள்ளன்னு இந்த சூழல்ல இருக்குன்னு சொன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றப்ப தேவைப்படுவது சொந்த பந்தங்களை காட்டிலும் பணம் இருந்தாதான் அவன் நல்ல இடத்துக்கு போவான்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்குன்னு சொன்னா அந்த பணம் இன்னைக்கு நமக்கு தேவையா இல்லையா நடுவர் அவர்களே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒன்றே பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு ரோட்ல ஒரு காக்கா அடிபட்டு கிடக்குதுன்னா எல்லா காக்காவும் வந்து ஒன்னா சேருங்க. அதே மாதிரி ஒரு நாய் அடிபட்டு கிடைக்குதுன்னா எல்லா நாயும் ஒன்னா வந்து சேருங்க. ஒரு மனுஷன் அடிபட்டா எல்லா மனிதர்களும் ஒன்று கொடுக்கிறார்கள். எதுக்காக தெரியுமா? செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போறோம். உண்மையா இல்லைங்களாங்க? பாசம் எங்க போச்சுன்றதுதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறவங்க தான் இந்த சொந்த பந்தங்கள் நடுவர் அவர்களே. இந்தியன் பேங்க்ல 100 ரூபாய் போடுங்கன்னு சொல்றதுதான் நாங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு பணம் எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு தெரியுங்களாங்க? வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட பணம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கிடுவாங்க நடுவர் அவர்களே. அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மகனை கூட ஒரு மகளை கூட உயர்ந்த இடத்துக்கு மாத்தணும்னு சொன்னா பணம் தான் நடுவர் அவர்களே தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குடும்பத்துல சொந்த பந்தங்களுக்கு இடையே சொந்த பந்தங்கள் கல்யாணத்துக்கு வராங்களா என்பதை விட அந்த சொந்த பந்தங்கள் எவ்வளவு மொய் வைக்கிறாங்கன்றத பார்க்கறதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு எது தேவைப்படுதுன்னு சொன்னா பணம் தான் தேவைப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.